வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா புழு மேங்கோ ஜூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நம்ம சாதாரணமாக குடிக்கிற, அதாவது விருப்பப்பட்டு குடிக்கிற மேங்கோ ஜூஸ் அனைத்துமே எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை பாருங்கள், இப்படி தான் தயாரிக்கிறாங்க. இந்த மாதிரி மாம்பழங்கள் தான் எடுத்து தயாரிக்கிறாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரிஞ்சிடும். இதை நம்ம குடிக்கிறமா வேண்டாம், அப்படி இருந்தாலும் இதை பார்த்து நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க குடிச்சு தான் போங்க. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். அதை பாருங்கள், இது வந்து மேங்கோ ஜூஸ் தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரி. அங்கே வந்து எந்தெந்த மாம்பழங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் இப்போ தான் பார்க்கணும். அதில் வந்து இந்த பாருங்கள், நான் இப்போ இந்த காமிக்க இந்த கிளி மூக்கு மாம்பழங்களை மேக்ஸிமம் பயன்படுத்துகிறாங்க. என்ன தான் ரேட்டு கம்மி, அழகாக நிறையா சதைகள் கிடைக்கணும் மேக்ஸிமம் பயன்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த மாம்பழங்களில் எவ்வளோ புழுக்கள் இருக்குது, எவ்வளோ அலுவல் இருக்குது, அந்த அலுவல்களை வச்சு நம்ம வந்து சாப்பிட்டுருக்கோம், இவ்வளோ நாள் குடிச்சிட்ருக்கோன்னா உண்மையில் ரொம்ப நமக்கு நோய் வராமல் வேறு என்ன செய்யும்? அது கொரோனா மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா நோயும் நமக்கு வந்துடும். நம்ம வந்து 100 வயசு வாழ்ந்துட்டு இருந்த எல்லாருமே இப்போ வந்து 60 வயசுலேயே சாப்பிட்றாங்கன்னா காரணம் இது தான். இந்த மேங்கோ ஜூஸ் தயாரிக்கக்கூடிய இடத்துலையே இந்த மாதிரி இருக்குன்னா, அதாவது ஒரு மக்கள் வந்து பார்க்குறது கிடையாதுல, மக்கள் வந்து பார்க்குறாங்களா பார்க்கலையா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால் வந்து பாருங்கள், புழு ஓடுது பாருங்கள், இந்த சின்ன சின்ன ஓடிட்டுருக்கு பாருங்கள், மஞ்சள் கலரில் எல்லாமே புழு. எந்தெந்த புழு, ஐயோ, இந்த புழுவெல்லாம் பார்த்தா மனுஷன் மேங்கோ ஜூஸ் குடிப்பானா? அது எந்த கம்பெனிலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் இது எந்த கம்பெனின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பிரச்சனை, எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். எந்த கம்பெனிலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து இது வந்து மேங்கோ ஜூஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த மேங்கோ ஜூஸு ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி தான், அந்த கம்பெனி தயாரிக்கக்கூடிய இடம் தான். ஆனால் இப்படி வந்து புழுவோடு தயாரித்து நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கிறத உண்மையில் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நான் மட்டும் இல்லை, நீங்களும் தான் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் கொஞ்சம் வந்து பெரிய அளவில் நீங்கள் வந்து இதை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இதை குடிக்கிறத கொஞ்சம் நிறுத்திக்கிட்டு நல்ல இளநீர்கள், தரமுள்ள புழு இல்லாத நல்ல சத்தான ஐட்டங்களை சாப்பிடுங்க. இது நல்லது தான், மேங்கோ நல்லது தான். ஆனால் வந்து மேங்கோ ஜூஸ் வந்து நம்ம கெட்டது. இதை பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் வந்து நான் இதை தான் குடிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 60 வயசு இல்லை, 60 வயசில் நீங்கள் இறக்கண்டா. உண்மையில் 40, 30, 20 வயசில் இறந்தாலும் எந்தவித பயப்படுறதுக்கு எதுவுமே ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அது வந்து நம்ம பண்ணுற தப்பில் தான் நம்ம இறக்குறோம் அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கணுங்க. ஓகேவா? இது மாதிரி நல்ல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் நம்பர் விடைபெறுவது வேலவன். தேங்க்யூ.